அம்மா பொண்ணு சேனல்லேருந்து நான் அம்மா பேசுகிறேன். இப்போ வடை சுட போகிறேன். உளுந்த வடை. அரைக்காப்படி பருப்பு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இதோட உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வீடியோவில் நேரையாக காட்டிட்டேன். நல்லா கட்டியாக அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் வாசத்துக்கு ஒரு மிளகா எல்லாம் அரிஞ்சு அதில் மாவோடு கலந்து எண்ணெய் விடாமல் அரைச்சது தான் எண்ணெய் குடிக்காது வடை. இல்லைன்னா எண்ணெய் விட்டு அரைச்சா புளிஞ்சால் எண்ணெய் வடியும், அந்தளவு எண்ணெய் குடிச்சிடும். அரைச்சால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சுட்டிங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு வடை இருக்கும். 1/2 டீஸ்பூன் காயப்பொடி. நான் அரைக்கையிலே கல் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். தேவையான இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு அளந்து எல்லாம் சேர்ந்து கலந்து தண்ணியை மட்டும் விடக்கூடாது. நல்லா எண்ணெயை தொட்டுக்கிட்டே தான் மாவு பிசையணும். இருச்சட்டி அடுப்பில் வச்சு அது காஞ்சால அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வைக்கணும். வடை சுடுறதுக்கு பால் கவரோ இல்லை வெள்ளை வெயிட் பிளாஸ்டிக் பேப்பரோ நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை தடவிட்டு தண்ணியை தொட்டு தான் வடையவே சுடணும். இல்லைன்னா ஒட்டும் கையில். வடையை நல்லா ரவுண்டாக தட்டிட்டு நல்லா ஒரு ஓட்டை போட்டு உளுந்த வடையில ஓட்டை இருக்கும். ஓட்டை போட்டு இடுப்புக்கெலாம் பெலணும். இந்த வடை சாப்பிட்றதுனால எண்ணெய் ரேசாக ரொம்ப காய வேண்டாம். தீ பிடிச்ச மாதிரி காய வேண்டாம். லைட்டாக காஞ்சால் ஒன்று 4 வடை போடலாம். இந்த எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் தான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப எரிய வேண்டாம். ஏன்னா உளுந்த வேகணும். நல்லா முருக உப்பாக வெந்தால் தான் வடை நல்லாயிருக்கும். மொறுமொறுன்னு பொன்னிறமாக சுட்டு எடுத்து வச்சோம். இந்த 200 பருப்புக்கு 20 வடை இருக்கும். சட்னி தொட்டு சாப்பிடலாம். உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. உடம்பு இடுப்பெல்லாம் நல்லா பெலனாக இருக்கும்.